ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஸ்டர் அபயா அவங்களோட கேஸ் விஷயங்கள் என்ன எப்படிலாம் நடந்துச்சு அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கேஸ் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த கேஸுக்கு எப்போ நீதி வந்துச்சுன்னா 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸோட ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதர்மம் எவ்வளோ தான் தலை தூக்கி ஆடினாலும் கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க கரெக்டாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லலாம். அவங்களோட அபயாங்கிறவங்க அவங்களோட 18 இயர்ஸ் அப்போ வந்து கரெக்டாக அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு வந்து வயசு 18. அப்போ அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டே தான் சொல்லி தான் இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அது சூசைட் இல்லை, கொலைன்னு சொல்லி இதுக்கப்புறம் நிரூபிச்சிருக்காங்க. இந்த கேஸுக்கான கரெக்டான சொல்யூஷன் வரும்போது இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இல்லை, அவங்க வந்து ஒரு நார்மல் டெத் வந்து அவங்கள 2 பேர்த்தையும் வந்து இது பண்ணிடுச்சு. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கேஸ் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஃபர்தர் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் பப்ளிக், அந்த கேஸை விசாரித்தவங்க அவங்களாம் அதை வந்து இந்த கேஸை எவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணாலும் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணப்பட்ட கேஸ் தான் இது. அப்புறம் ரொம்ப லாங் எகோக்கு அப்புறம் இப்போ ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இவங்க ஃபஸ்ட் எப்படி இறந்தாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பான கேர்லாம். 4 மணிக்கே எழுந்திரிச்சு படிக்கலாம் செய்வாங்களாம். அதே போல் அன்றைக்கும் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்காக எழுந்திரிச்சிருக்காங்க. அப்போதையும் அவங்களுக்கு வந்து தண்ணி தவிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வரணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் குடிக்கணும்னுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து சர்ச்சில் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் தான் மொரவா. அங்கே 2 ஃபாதர்ஸ், அவங்க வந்து இன்னொரு நாளோட ஒரு அது வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை, அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து இந்த அபயாங்கிறவங்க பார்த்துட்டாங்க போல். என்னடா இவங்க எதுவும் வெளியே போய் சொல்லிட்டா நம்மளுக்கும் நம்ம சர்ச்சுக்கும் கெட்ட பேர் ஆகிருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோடாலியை வச்சு இவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை தற்கொலையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பின்னாடி ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல இவங்க குதித்து இறந்து போயிட்டு தான் கேஸை திசை திருப்பியிருக்காங்க. என்னென்னா, இப்போது யார் சூசைடோ வாட்டவா அதனாலும் ஆக்சிடென்ட்னாலும் அந்த பாடியை வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா, இதான் ரூல்ஸ். ஏன்னா வந்து எந்த வித ஃபர்தர் கேஸ் டீட்டெயில்ஸ்க்கும் வந்து ஃபோட்டோங்கிற மூலிமா நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபரை ஃபோட்டோவே எடுக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாடியை தூக்கியிருக்காங்க கிணத்துலேருந்து. ஓகேங்களா? தூக்கி வெளியே வச்சிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பாடியை வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து கவர் பண்ணி வச்சுட்டாங்க. கழுத்துக்கு கிட்ட வந்து கோடாலியோட தடம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள். அப்போ தான் அவர் வந்துருப்பார் போல் அந்த ஃபீல்டுக்குள்ளே. என்ன பண்ணிட்டாரு, அந்த கழுத்தில் உள்ள மார்க்லாம் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஃபோட்டோ எடுத்திருக்காரு. உங்கள் ஃபோட்டோவே எடுக்க விடலாட்னாலும் அவர் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எப்படினாலும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களே, அங்கே வந்து எப்படினாலும் சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிற டவுட் வரும். பட் இவங்க வந்து ஃபர்தராக காசு கொடுத்து அதெல்லாம் வந்து உல்ட்டாவாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸை ஃபஸ்ட் அங்கே உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் டீல் பண்ணியிருப்பார்ல, அவரே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவரே என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் டைரியில் எழுதி வச்சு சூசைட் பண்ணிட்டே இறந்துட்டார். இந்த கேஸ் வந்து ரொம்ப தடவை மூடிட்டாங்க, மூடி ஓப்பன் பண்ண கேஸ். ஓகேங்களா? இது வந்து தற்கொலைன்னு சொல்லி மூடி ஓப்பன் பண்ண கேஸ். ஓப்பன் பண்ணதுக்கு ஃபர்தர் வந்து மக்கள் சப்போர்ட் இதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. ஃபைனலாக என்னென்னா, இதெல்லாம் விட அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே வந்து ஒரு திருடன் வந்திருக்காங்க. அவங்க வந்து திருட வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது தான் அங்கே ட்விஸ்ட்டே. அவர் மட்டும்தான் இந்த கேஸில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஒரே பதில் மாற்றாமல் பேசியிருக்காரு. அதை வச்சு தான் இவங்க 3 பேர்த்துக்கும் இப்போ ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. இவங்க 3 பேரும் கேஸை திசை திருப்பணுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது சிஸ்டர், நான் வந்து அந்த மாதிரி இதில் ஈடுபடலைங்கிறதுக்காக அவங்க பலவிதமான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பில்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பில்டிங்ஸில் உள்ளவங்க எல்லாரோட மைண்டு குழம்பணுக்காகவே இடத்த பூரா மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ரொட்டீனாக இந்த பிளேஸில் இது இருக்குன்னா ஹாலு ரூம்பு இதெல்லாம் இருக்குன்னா அதை இன்னொரு பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அப்படியே கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருந்து கேஸை எவ்வளோலாம் திசை திருப்ப முடியுமோ அவ்வளோ திசை திருப்பியிருக்காங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி. பட் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா,
ரொம்ப வருஷம் கழித்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கெலாம் வந்து காரணம் அந்த ஒரு திருடர் தான். அவரோட வாக்குமூலம் தான் இதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு குற்றத்தை மறைக்க பல குற்றம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், கடைசியில் நம்ம எவ்வளோ வழியை பூட்டினாலும் இன்னொரு வழி நம்மளுக்கே தெரியாமல் திறந்ததுன்னா நம்மளால் ஆப்போச்சிரும் அப்படிங்கிறது. ஏன்னா சிம்பிளாக ஒரு பழமொழியாக சொல்லணுன்னா, அதர்மம் எவ்வளோ தலை தூக்கி ஆடினாலும் கடைசியில் தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிறது இந்த கேஸ் வந்து சூப்பராக நிரூபிச்சிருக்கு. இதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச நியூஸ். தேங்க்யூ. மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தென் பாய்.